இன்னைக்கு எனக்கு ஒரு எண்ணம் சமைக்கிறதுக்காக காலங்கள் தரமும் திரும்பிக்கிட்டு இருக்குது. மக்களுக்கு பணிவிடை செய்யறதுக்கு ஆள் இல்லை. அதனால பணிவிடைக்கு பையங்களை கொண்டு வரணும். பணிவிடை தான் கொடுத்து பரம்பரை பள்ளியறை தான் கொடுத்து பணிவிடைகள் கொடுக்க குறைக்க வருவாங்க. போறேன் வந்துகிட்டே இருக்கு. வெகு சீக்கிரமாக பள்ளியறை தான் கொடுத்து பையங்களையும் தான் கொடுத்து பள்ளியர் சதிக்க பரம்பூர்ல வந்து உட்கார்ந்து பேசுவாங்க. என் பள்ளியர்ல என்னென்ன சட்டங்கள் நடக்கு, என் பள்ளியர்ல என்னென்ன கழிவுக்கு தக்கபடி நடக்கு, என் பள்ளியில என்னென்ன நன்மைகள் நடக்கு, என்னென்ன தப்புகள் நடக்கு, என்ன தவறுகள் நடக்குன்னு சொல்லி அவரவர் செய்யும் குற்றத்தை ஆண்டி பக்கத்துக்கு வருவேன். என்ன அப்படி குற்றத்தை மாத்தி திருத்தி மக்களே வாழ வைக்கிறதுக்கு வருவேன். அப்படி சொல்லி வைகோ வடக்கா சொல்லி தர்மி சுவாமி மக்கள்கிட்ட தர்மம். இன்னைக்கு தர்மம் கஞ்சி, இன்னைக்கு தவணை கஞ்சி. அதனால இன்னைக்கு நேரம் ஆகி போகுது ஐயா, எனக்கு ஆள் இல்லை ஐயா. அதனால தர்ம கஞ்ச ஏதோ நானும் பண்டாரம் பண்டாரத்திலாக நியமிச்சு வச்ச தர்மத்தை ஐயா ஒன்று பார்த்து இந்த மக்களுக்கு தான் தர்மத்தை நடத்தி மக்களுக்கு தர்மம் இருக்கிறது போல பெரு வச்சு கொடுக்க வாங்க ஐயா அப்படி சொல்லி தவசலி அர்த்தவசலியமாக ஐயா இருந்து இந்த பணிவடைக்கு இந்த அன்ன தர்மத்தை நியமிச்சு வச்சிருக்காங்க. ஆகவே பால் கிழமையாக இந்த அன்ன தர்மத்தை இன்னும் ஆள் போல் தலைக்க வைப்போம். அதனால நித்த திருநாள் போல நடத்துவேன், நீலவரமணி வைகுண்டமா நடத்துவேன், அன்னதர்மமா நடத்துவேன், ஆள் போல மக்களை தலைக்க வைப்பேன். அதனால உண்டு இந்த அந்த தர்ம கஞ்ச இந்த தவண பால் கஞ்ச ஐயா உண்டு பார்த்து வந்தேன். எப்படி உண்டு பார்த்து வந்தேன்? 1 2 3 4 5 படி அன்னம் எடுத்து சாப்பிட்டேன். அதுல 5 படி அன்னத்துல 1 2 3 4 5 கல்லு கிடக்க கண்டேன், 1 2 3 4 நெல்லு கிடக்க கண்டேன், அடையில கொஞ்சம் சத்து பட்டு பிடிக்க கண்டேன், உப்பு உரப்பு சாப்பிட்டேன், உப்பு உரப்பு சிறப்பா இருக்க கண்டேன், உப்பு உரப்புல சிறப்பா இருக்க கண்டேன். என்ன கலியுகத்துல ஐயா மக்கள் இந்த தவணப்பால் கஞ்சி தர்மத்தை ஐயாட்ட நியமிச்சிடணும். அவருக்கு நம்ம அன்ன தர்மத்தை அவருக்கு கொடுத்த அன்னத்தை அவருக்கு சமைச்சு வைக்கணும். அப்படி சொல்லி ஐயாவது பாடுபட்டு இந்த அன்ன தர்ம தவண கஞ்ச பால் கஞ்ச அந்த தர்ம கஞ்ச ஐயா எடுத்து 1 2 3 5 படி அண்ணன் எடுத்து சாப்பிட்டுன்னு சொன்னேன். ஐயா எனக்கு இந்த அன்னத்துல எப்படி இருந்து பக்கா தேனும் தேனாமிரதம் போல தவட்டா கண்டுன்னு சொன்னேன். ஏன்னா இந்த அண்ணன் தவட்டினது போல நாடு சரிக்க கண்டேன், இன்னும் நல்ல முளை பொழிய கண்டேன், இன்னும் 3 முக்கால் நாளைகளுக்குள்ள இன்னும் குட்டங்குளம் பொருக கண்டேன், இடிமுழக்க முன்னல் கொடிய சாட்சியாக இருக்க கண்டேன், அதுலயும் அங்கங்க மழை பொழிய கண்டேன். அதனால பல பொழிய வச்சு இந்த சித்திரை மாசத்துல இன்னும் சிறப்பு மழை பொழிய வச்சு பத்திரமா இருந்த மக்கள் செய்த பணிவிடைக்கு மழை வருவேன். பெஞ்சாலும் குற்றம்தா, பேயாலும் குற்றம்தான். ஒருத்தன் சொல்லுவோம் பேய வேண்டாம் சாமி, இப்ப என் மாசல் எடுக்கணும், என் மாசல் காட்டுல அடக்கு, நனைஞ்சு போயிட்டுனா ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஏசுவாங்க. இன்னொரு பயிர் விட்டுக்கிட்டு மழை வந்துருச்சுன்னா கொஞ்சம் நோய் பண்ணி மாறிடுமே அப்படின்னு சொல்லி வாடி வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஏசுவார் கோடி பேசுவார் கோடி. என்ன பெஞ்சாலும் குற்றம் தான், பேயாட்டாலும் குற்றம் தான், வந்தாலும் குற்றம் தான், வராட்டாலும் குற்றம் தான். ஆகவே இது கலி உலகம். அதனால இது கலி உலகத்துல எப்படினாலும் மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. இது பழிவுத்துல நான் மாத்தி பேசணும் சுவாமி இல்லை. நல்லவர்கள் இட்ட தர்மம் நாள்தோறும் பெரியும், தந்தவரும் நல்லவர் தான், தராதவர் நல்லவர் தான். ஆனா நல்லவருக்கு இட்ட தர்மம் நாள்தோறும் பெய்ய கண்டேன். அது என்னுடைய கணக்கு நடக்கத்தான் செய்யும். ஆனா எங்க அப்பா கொடுத்த பிச்சை தான். அதனால இந்த ஆண்டு நாடு செலுத்தி வச்சு நல்ல மழை பொழிய வச்சு கோடை மழை பொழிய வச்சு மக்கள் குறை தீர்க்க குட்டங்குளம் பெருக வச்சு குளங்களும் நிரப்ப வச்சு நாடு செலுக்க வைப்பேன். சித்திரை மாத்துக்குள்ள மாதிரி இதே குட்டங்குளத்தெல்லாம் பெருகித்தான் முடியதுக்குன்னா எல்லா மக்களுக்கும் குட்டங்குளத்தை பெருகித்தரும். அதனால பெரும்பலன்னு சொல்ல மாட்டேன், ஆனா அங்கங்க பெய்யும், அங்கங்க பெய்ஞ்சுக்கிட்டே இருக்கும். பெய்தா மக்கா பெய்தா பிரவலையா இல்ல சாமி சொல்லலாம் பொய்யா சொல்றாங்க. அங்கங்க 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 இங்கு நின்று அங்கங்க இருந்த ஆளை சொல்லி தெளிவு அம்மாத்தார் கணக்கு வருவேன், அங்க இருந்து விளாண்டு வருவேன். இதான் என் சட்டம் அப்படின்னு சொல்லி மக்கள் இட்டு தர்மத்தை ஐயா 5 படி அன்னத்தை தேனும் தேனாமிரதம் போட்டு தோட்ட கண்ட மக்கா இந்த தர்மத்தை நடத்திட்டு மக்கள் எல்லாம் நேரமாயி போச்சு, சீக்கிரமா சொல்லிட்டாங்கன்னா ஊருக்கு போயிடலாம். அவசரமா இருக்காங்க, நிம்மளத்திலே இருக்காங்க, சஞ்சலத்திலே இருக்காங்க, ஐயா மேல கோபத்திலே இருக்காங்க. இந்த சாமி விழுந்ததுக்கு இவ்வளவு நேரம் ஆகும்னா நம்ம கொஞ்சம் பின்னாலே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மக்களாம் அவர் மனசுல அப்படியே நினைச்சிருக்காங்க. ஏன்னா அதனால அன்போடு அன்னமிட்டு ஆதரிக்கும் பக்தர்களுக்கு எனக்கு அப்படியே இருக்க பத்தியா அன்போடு அன்னமிட்டு ஆதரிக்கும் பக்தர்களுக்கு என்ன ஒரு இடுக்கும்போது தும்பும்போது துயரம்போது வந்தாலும் அந்நேரம் ஆயனாக தூயனாக பேசுறாங்க மாத்தி கொடுக்க வருவேன். அதை மாத்தி கொடுக்கறதுக்கு எவனால முடியலையா? நாம முடியாத காரியத்தால முடிக்க வைப்பேன், நடக்காத காரியத்தை நடத்தி வைப்பேன், யாரால முடியாதோ அவனை நடத்தி கொடுக்க வருவேன். அப்படின்னு சொல்லி தர்ம வைத்தியம் தான் கொடுத்து
தர்ம வைத்தியத்துல மண்ணும் தண்ணீராக மறந்து நான் கொடுத்து என் மக்களுக்கு சகல வழியும் நோய் மூலத்தை மாற்றி கொடுக்க சர்க்குருநாதன் கூரையில குடியிருந்து